விஜய் அவர்கள் இப்போ அரசியல் களத்துக்கு வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த 67-77 போல வரலாறு திரும்பும் அப்படின்னு. தலைவர்கள் அடிக்கடி மக்களை சந்தித்தார்கள் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் தினசரி பொதுவெளியில் பேசினாங்க. அவங்க பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பேட்டி தருவாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் பல முக்கியமான வித்தியாசமானவர். மற்ற தலைவர்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவர்கள் சொல்கிறாங்களா இல்லையா, அவங்க தரப்புலேருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் கருத்து வெளியே வந்துட்டே இருக்கும். இவருக்கு ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு. அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தார், அதனால தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்றது. அது ஒரு இயல்பு, அந்த மாதிரி இருக்கிறவர் அப்படித்தான் ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தயார் செய்து விட்டார்கள். மக்களும் அதற்கேற்ற மாதிரி தயாராகிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பொது தொண்டுக்காக, பொதுமக்களுக்காக, மற்றவர்களுக்கு நலன் சேர்ப்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அமெரிக்கா 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க வரைக்கும் அவர்கள் எரிவிசை ஏவுகணைகளை அவங்க செய்து விடுவார்கள் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு. இவர்கள் யுரேனியத்தை இவர்கள் கையாளவே கூடாது. இவ்வளவு தூரம் சரி ஊட்டுறது, அவ்வளவு தூரம் சரி ஊட்டுறது, அந்த மாதிரி எதுவுமே இவர்கள் யுரேனியத்தை கையாளவே கூடாது அப்படின்றது அவருடைய நிலை. முதல்ல இஸ்ரேல் தாக்குச்சு, கூட இவர் சேர்ந்து தாக்கிட்டாரு. இதுல அமெரிக்கர்கள் ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க. ஈரானியர்கள் 1400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர். ஆக்சுவலாக தமிழ்நாடு அப்படின்றது, இந்தியான்றதுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி. மக்கள் எல்லாருமே சேஃபாக இருக்காங்க. பட் அயல் நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த வார் பதற்றம் அப்படின்றது இந்தியாவையும் மறைமுகமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நேரடியாகவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஸ்ரேல் ஈரான் வார், இதில் இந்த அமெரிக்காவோட தலையீடு எதனால் நடக்குது, இன்னும் எவ்வளவு நாள் கண்டினியூ ஆகும்? ரொம்ப நாள் தொடராதுன்ட்டு நான் நினைக்கிறேங்கம்மா. இந்த மாத கடைசிக்குள்ள அது ஒரு முடிவுக்கு வரலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன் இந்த அமெரிக்க தாக்குதல் நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு அணு சக்தியாக மாறிடக்கூடாது, ஆமா, அப்படின்ற ஒரு பதட்டம் இஸ்ரேலியர்களுக்கும் அதே அளவுக்கு அமெரிக்கர்களுக்கும் இருக்கு, ஐரோப்பியர்களுக்கும் இருக்கு. அந்த அளவுக்கு அவர்களால அமெரிக்கா செய்வதை அவர்களால் செய்ய முடியுமான்னு தெரியல, அல்லது செய்ய விரும்புகிறாங்களான்னு தெரியல. அதனால அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 5 நிரந்தர பாதுகாப்பு சபையினுடைய நிரந்தர உறுப்பினர்கள், அதில் ரஷ்யா, சீனாவெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு, அந்த ஒப்பந்தத்தில் ஒரு அணுசக்தியை ஆக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறது, அதை ஒரு ஆயுதத்துக்காக, ஒரு அழிவுக்காக பயன்படுத்துகிற ஒரு நோக்கம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியர்கள் அவங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் செயல்பட்டதாக சர்வதேச அணுசக்தி முகவம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, அது சொல்லுது. அவர்கள் எவ்வளவு தூரம் யுரேனியத்தை செறிவூட்டணுமோ அதை விட 20 மடங்கு அதிகமாக செறிவூட்டியிருக்காங்க. மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கோ அல்லது மருத்துவத்துக்கோ இவ்வளவெல்லாம் செறிவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் ஒரு ஆயுதமாக மாற்றணும், அணுத்தலையாக மாற்றணும்னா தான் அவ்வளோ செலவு பண்ணணும், அவ்வளோ தூரம் செறிவூட்டணும். அதனால் அந்த ஒரு ஆற்றலை அவர்களை முழுமையாக தகர்த்திடணும் அப்படின்றதுக்காக பண்ணுறதா அமெரிக்கர்கள் அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார். ஒரு 400 கிலோகிராம் யுரேனியம், இந்த மாதிரி 60 மடங்கு செறிவூட்டப்பட்ட, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவர்களிடத்தில் பூமிக்கு அடியில் இருக்குது ஈரானில். போன தடவை அமெரிக்கர்கள் நடத்தின தாக்குதலில் அது பூமி கீழே போயிடுச்சு. அதை கைப்பற்றணும்னு அவர் சொல்கிறார். அதை எப்படி கைப்பற்ற போகிறாருன்றத தெரியல. அவர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு அதுக்காக ஒரு அதிரடி படையை ஈரான் உள்ள அனுப்பி அதை கைப்பற்றணும் அப்படின்னா, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதை எப்போ செய்வேன் அப்படின்னா, ஈரானியர்கள்ட்டிருந்து அந்த மாதிரி ஒரு படை போகும்பொழுது, எதிர்ப்பு இல்லாத ஒரு சூழல் வரும்பொழுது அதை நான் செய்ய துணிவேன் அப்படின்னு சொல்கிறார். எரிவிசை ஏவுகணைகள், அதாவது பெலிஸ்டிக் மிசைல்ஸ், இதை அவர்கள் தயார் செய்கிறார்கள். அது மூலமாக இப்போ நடக்கிற அந்த வளைகுடா நாடுகள் மேலே நடக்கிற தாக்குதல், இஸ்ரேல் மேலே நடக்கிற தாக்குதல் எல்லாமே அதுதான். அந்த பெலிஸ்டிக் மிசைல்ஸ். அப்புறம் ப்ரொஜெக்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டைல்ஸ்னால் எரிபொருள், ஃபியூவல் இல்லை,
அந்த இன்னொரு பெரிய ஓகே எரியறது, ஓகே அந்த மாதிரி எரிபொருள், அதுதான் ப்ரொஜெக்டைல். அதெல்லாம் அந்த அந்த எரிவிசை ஏவுகணையை அவர்கள் செய்வதையும் அந்த உற்பத்தி செய்வதையும் அதை அவங்க நிறுத்திடணும். இன்னைக்கு இஸ்ரேலை தாக்குற அளவுக்கு அவங்களால செய்ய முடியுது. ஷஹாதுன்னு ஒரு எரிவிசை ஏவுகணை வச்சிருக்காங்க. அது 2300 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அமெரிக்கா 11,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க வரைக்கும் அவர்கள் எட்டக்கூடிய, எங்களை தாக்கக்கூடிய எரிவிசை ஏவுகணைகளை அவங்க கண்டம் பாயும் ஏவுகணைகளை அவர்கள் செய்து விடுவார்கள் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொல்றார். அதுக்கெல்லாம் பல ஆண்டுகள் ஆகும். அதனால அது ஒரு நியாயமாக எனக்கு தெரியவில்லை. அப்புறம் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த தாக்குதலை அவர்கள், இந்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காதுன்ற மாதிரி எண்ணி அதிபர் ட்ரம்ப் தொடங்கிட்டார். ஏன் தொடங்கிட்டார் அப்படின்னா, அவர் இவர்கள் யுரேனியத்தை இவர்கள் கையாளவே கூடாது. இந்த இவ்வளோ தூரம் சரி ஊட்டுறது, அவ்வளோ தூரம் சரி ஊட்டுறது, அந்த மாதிரி எதுவுமே இவர்கள் யுரேனியத்தை கையாளவே கூடாது அப்படின்றது அவருடைய நிலை. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது அவங்க என்ன சொன்னாங்க, அதை நாங்கள் ஒத்துக்க போகிறதில்ல, நாங்கள் கையாளுவோம், ஆனால் அதை ஒரு ஸ்டாக்காக வச்சுக்க மாட்டோம், அதை உடனே அதை மின்சாரத்துக்கு பயன்படுத்திடுவோம், பண்ணிட்டா அதை பின்னாடி ஆயுதமாக மாற்ற முடியாது அப்படின்றது இவர் கேட்டதை அவங்க தரலைன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த தாக்குதலை தொடங்கிட்டார். முதல்ல இஸ்ரேல் தாக்குச்சு, கூட இவர் சேர்ந்து தாக்கிட்டார். இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் இன்னைக்கு 14வது நாள் போர் தொடங்கி. இதில் அமெரிக்கர்கள் ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க. ஈரானியர்கள் 1400 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. லெபனானில் 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. வளைகுடா நாடுகளில் ஒரு டசன் பேர் இறந்துருப்பாங்க. இந்த போர் தெஹ்ரான், ஈரானுடைய தலைநகர், தரைமட்டமாயிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களை இந்த போர் மிகுந்த துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. சார், நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதாவது நான் உங்களுடைய நிறைய நேர்காணல் பார்த்துருக்கேன். அதில் அந்த சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகாக 1947க்கு பிறகு முதல் முறையாக 1952 அந்த எலெக்ஷன் வருது. ஸோ அந்த களம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. ஸோ நீங்கள் இந்த 2 பயணங்களையும் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அதை பற்றி நீங்கள் பேசியிருந்ததுனால நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ இருந்த அந்த அரசியல் களம்ன்றது எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அரசியல் களம் இருக்குது, எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்சு எனக்கு மனசில் எனக்கு நல்லா பட்ட தேர்தல் அப்படின்னா 77 தேர்தல். 77 தேர்தலுக்கு பிறகு தான் எனக்கு தேர்தல்கள் பற்றிய ஒரு புரிதல், ஒரு அளவுக்கு தேர்தல்கள் நடக்குது. அப்போல்லாம் திருவிழா மாதிரி தேர்தல்கள் நடக்கும். இப்போ மாதிரி கிடையாது. இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்துருச்சு, சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பல பரப்புரை முயற்சிகள், இது எல்லாமே உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக, தொலைபேசி மூலமாக நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு தேர்தல் பரபரப்பு, தேர்தலை நீங்கள் உணரலாம். 77, 80, அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தபோது தேர்தல்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அது ஒரு 20 ஆண்டுகளாக அது குறைஞ்சு போயிடுச்சு. பெரும் கூட்டங்கள் நடக்கும், பெரிய கூட்டங்கள் நடக்கும். லட்சக்கணக்கில் மக்கள் திரளக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டங்கள், உண்மையிலேயே மாபெரும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும். பெருந்திரளாக மக்கள் திரள்வார்கள். அதாவது பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க, பெருந்திரளாக கூடியிருக்கிற அப்படின்னுவாங்க. உண்மையிலேயே பெருந்திரளாக மக்கள் வருவார்கள். சீரணி அரங்குன்னு சொல்லிட்டு சென்னை கடற்கரையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட சீரணி அரங்குன்ட்டு ஒன்று இருந்துச்சு. அந்த அரங்கில் பெரும் கூட்டங்கள் நடக்கும். லட்சக்கணக்கானோர் அந்த கடல் அலைகளுக்கு பக்கத்தில் குழுமி அந்த பேச்சுக்களை கேட்பார்கள். அது ரொம்ப ஒழுங்காக நடக்கும். எந்த அசம்பாவிதமும் நடந்துடாது. இப்போ இருக்கிற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாது. அந்த நாளில் எல்லாம் சரியாக நடந்துட்டு இருக்கும். ஒரு தவறும் நடக்காத போகும். இப்போ நம்ம பார்க்குறது அப்புறம் ஊராக போய் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதும் நடக்கும். அந்த ஊராக போகும்பொழுது நானே கலைஞர் கருணாநிதி அந்த மாதிரி பிரச்சாரம் செய்வதை பார்த்துருக்கிறேன். எம்ஜிஆர் அந்த மாதிரி பிரச்சாரம் செய்வதை பார்த்துருக்குறேன். அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அவங்க ஒரு வேனில் ஏறி நின்று பேசுவாங்க, அல்லது அந்த எம்ஜிஆர் அந்த மாதிரி பண்ணுவார், கலைஞரும் அந்த மாதிரி பண்ணுவார். அப்படி பண்ணும்பொழுது அந்த பகுதியில் இருக்க மக்களெல்லாம் சூழ்ந்துருவாங்க. அது ஒரு பரபரப்பாக இருக்கும், பரவசமாவாங்க மக்கள். அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. நடிகர் விஜய் மட்டும் அந்த மாதிரி சில ஊர்களுக்கெல்லாம் போய் அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய ரசிகர்களை சந்தித்ததெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் கரூர் நடந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு
அதுக்கப்புறம் ஒரு 3 நடந்திருக்குமா அந்த மாதிரி ஆமா. நடந்திருக்கும். அதை தவிர அப்பெல்லாம் வந்து தேர்தலுக்கு முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி தொடர்ந்து ரெகுலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து நான் வந்து சென்னை வண்ணாரப்பேட்டையில் பிறந்தவன், வடசென்னையில் பிறந்தவன். ஓகே. எங்கள் 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 வடசென்னையில் இங்கே சுழல் மத்தேன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே மீனாட்சி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உணவகம் இருந்துச்சு. அது வந்து அந்த அந்த உணவகத்தில் ஒரு உள்ள சுழன்று போகக்கூடிய ஒரு ஒரு மெத்த படிக்கட்டு இருக்கும். அது வழியாக மேலே போனால் மேலேயும் சாப்பிட்லாம் கீழேயும் சாப்பிட்லாம் அந்த ஹோட்டலில். அதனால் அந்த இடத்துக்கு பேரே சுழல் மெத்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே எப்பவும் கூட்டம் நடக்கும். அங்கே வந்து பேசாத ஆட்களே கிடையாது. கலைஞர்லேருந்து எல்லாரும் பேசியிருக்கிறார்கள். பெரும் திரளாக இருக்கும் கூட்டம். அந்த 4 பக்கமும் வந்து இப்போ வெறும் மனிதர்களுடைய தலைகள் தான் தெரியும். அப்படியே ரொம்ப அங்கே வந்து பேசலைன்னா அவர்கள் ஒரு பேச்சாளரே இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு எல்லா முக்கிய பேச்சாளர்களும் எல்லா பெரிய பேச்சாளர்களும் அங்கே வந்து பேசுவாங்க. தொடர்ந்து இது பெரிய பேச்சாளர்கள். தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், கட்சி கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கும். இந்த கட்சி கூட்டங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டமாவது நடக்கும். இந்த கட்சி ஏ கட்சி கூட்டம் இன்னைக்கு போட்டுச்சுன்னா பி கட்சி இன்னொரு நாள் போடும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி. அதனால அப்புறம் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி டேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன ட்ரம் மாதிரி. அதை வச்சுக்கிட்டு ஏதாவது கொள்கை அல்லது பிரச்சார பாடல்கள் பாடுற ஒரு இசைக்குழு, அவங்க வந்து உட்கார்ந்துட்டு பிரச்சாரமெல்லாம் பாடுவாங்க. அது ரொம்ப அந்த பாட்டெல்லாம் யார் எழுதியிருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் கேட்பதற்கு கட்சிக்காரர்களை அது வந்து உணர்ச்சி பொங்க வைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தேர்தல் தொடர்பானது. பொது வாழ்க்கை என்பதில் பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சவர்களில் நிறைய பேர் எதற்காக அதுக்கு வரணும்னு நினைச்சாங்கன்னா, அவங்க அதை வந்து ஒரு கருவியாக பார்த்தாங்க. 4 பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு, 4 பேரை தூக்கி விடுறதுக்கு, 4 குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு, அது தங்களுக்கு அந்த இடம் இருந்தால் அதை அவங்களால பண்ண முடியும்னு நினைச்சாங்க. அதனால பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இருந்தார்கள். நிறைய பேர் அப்படி வந்தாங்க. நிறைய பேர் அவர்களுடைய வேற காரணங்களுக்காக, புகழுக்காக வந்திருக்கலாம், வேற காரணங்களுக்காக வந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி பொது தொண்டுக்காக, பொதுமக்களுக்காக, மற்றவர்களுக்கு நலன் சேர்ப்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது அப்ப இருந்து அந்த களம்ன்றது இப்போ இல்லைன்றீங்களா? இல்லை, அந்த பொது தொண்டு மனப்பான்மையே ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பொது வாழ்க்கைக்கு வரணும்னு நினைக்கிறதுக்கு இப்போ புகழுக்காக நினைக்கலாம். பொது வாழ்க்கைக்கு வந்த பல பேர் பெரிய செல்வந்தர்களாக மாறிவிடுகிறார்கள். அதை மக்களும் ஏற்றுக்கிறாங்க. ஒரு 2 தடவை எம்எல்ஏவாக இருந்தார்ப்பா, அதனால தான் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு அப்படின்றது அது வந்து ஒரு இயல்பு. அது வந்து அந்த மாதிரி இருக்கிறவர் அப்படித்தான் ஆவார் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அரசியல்வாதிகளும் மக்களை தயார் செய்து விட்டார்கள். மக்களும் அதுக்கேற்ற மாதிரி தயாராகிட்டாங்க. சரி, நீங்கள் 1977 ஒரு விஷயம் கோட் பண்ணீங்க. பிகாஸ் அப்போலேருந்து தான் நான் அரசியலை ரொம்ப புரிய ஆரம்பித்தேன். விஜய் அவர்கள் இப்போ அரசியல் களத்துக்கு வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த 67, 77 போல் வந்து வரலாறு திரும்பும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் அந்த அரசியல் தலைவர்களை பார்த்ததுனால இப்போ விஜய் அவர்கள் அதே போல் இருக்காங்களா, அதே மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைம்மா, அப்போ இருந்த முதல்ல இன்னைக்கு சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா வந்து நிறையா நேரத்தையும் இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. அதனால் முன்ன மாதிரி வந்து பரப்புரை பிரச்சாரமெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கான்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் தலைவர்கள் அடிக்கடி மக்களை சந்தித்தார்கள் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் தினசரி பொதுவெளியில் பேசினார்கள். அவங்க வந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பேட்டி தருவாங்க. தினசரி ஏதாவது ஒரு கலைஞர் கருணாநிதி அவர் தவறுற வரைக்கும், அவருக்கு உடம்பு முடியாத போகிற வரைக்கும், இந்த கடைசி 2 வருஷம் தவிர ஒவ்வொரு பொது பிரச்சனையை பற்றியும் அவர் ஒரு கடிதம் எழுதுவார், ஒரு கருத்தை சொல்லுவார். அதுதான் பொது வாழ்க்கை. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து பல முக்கியமான சிக்கல்களுக்கு, பிரச்சனைகளுக்கு அவர் வந்து பெரிய கருத்துக்கள் எதுவும் சொல்வதில்லை. அப்படியே சொன்னாலும் கூட அதை வந்து ஆழமாகவோ ஒரு விரிவாகவோ அவர் பேசுவதில்லை. அவருடைய அறிக்கைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக தான் இருக்குது. அதனால் அந்த வகையில் இவர் வித்தியாசமானவர். இப்போ மற்ற தலைவர்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், அவர்கள் சொல்கிறாங்களோ இல்லையா, அவங்க தரப்புலேருந்து யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் கருத்து வெளியே வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கொள்கை என்ன, உங்கள் நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு அது சரியாக இல்லாத இருக்கலாம், எனக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றா இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா? அதுவே தெரிய மாட்டேனுது பல நேரங்களில். ஓகே, கலைஞர் அவர்களையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ போயிட்டுருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய அரசு
கலைஞர் அவர்களை பின்பற்றி கரெக்டாக போயிட்டுருக்கா? இல்லை, அந்த மாதிரி ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருந்த சவால்கள் வேற, இவருக்கு இருக்கிற சவால்கள் வேற. அவருக்கு இருந்த வாய்ப்புகள் வேற, இவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் வேற. இப்போ இவருக்கு ஸ்டாலினுக்கு வந்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவருக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த மாதிரி இல்லை, அவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்க ஒன்று. அதனால் ஒரு பல்முனை போட்டி வருது. பல்முனை போட்டியில் இன்றைக்கி தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக, தனி ஒரு கட்சியாக செயல்படுறது திமுக. அதனால் அது வெற்றி, அதுவும் அதனுடைய தோழமை கட்சிகள்லாம் சேர்ந்து வெற்றி பெறுவது அவருக்கு எளிது. அப்புறம் அவருடைய நலத்திட்டங்கள், உரிமை தொகையாகட்டும், விடியல் பயணமாகட்டும், நான் முதல்வனாகட்டும், அதுக்கு அந்த மாதிரி வந்து அவர் கொண்டு வந்திருக்க, அப்புறம் காலை உணவு திட்டம் பள்ளிக்கூடத்தில் அதாகட்டும், இந்த மாதிரி பல பாப்புலர் மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற அல்லது வரவேற்கப்படுகின்ற பல நல்ல திட்டங்களையும் அந்த அரசு செய்திருக்கிறது. எந்த அரசு அலுவலகத்துக்கு போனாலும் நாம் எதுவும் செலவு பண்ணாத எந்த வேலையும் முடியறதில்ல. அந்த நிலையவும் நம்ம பார்க்குறோம். அரசு அதிகாரிகள் வந்து மக்களிடத்தில் எல்லாரோடவும் ரொம்ப இயல்பாகவோ நெருக்கமாகவோ உதவி செய்யக்கூடிய மனநிலையிலிருந்து செய்யக்கூடியவர்களாகவெல்லாம் இல்லை. வர நிர்வாகமும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே. எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்க வழியில் வந்த கட்சி தான் அதிமுக. இப்போ அந்த அதிமுகன்ற கட்சி அதே பலத்தோடு இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியலைக்குமா, அப்படி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அது வந்து அதனுடைய பலம் குறைந்திருக்கிறது அப்படின்னு தோணுது. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இருந்த இடத்துக்கு வேறு எந்த தலைவரும் போக முடியுமான்னு எனக்கு தெரியல. அவர்கள் வந்து மிக வசீகரமான தலைவர்கள். அவங்க இடத்த தொடுறது ரொம்ப சிரமம். ஆனால் ஒரு நல்ல ஒரு மாற்று கட்சியாக அதிமுக வலம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இப்போ இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.